ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். இலக்கிய பரப்பு எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த அஞ்சலி பார்த்திங்கன்னா வசமாக வந்து நம்ம இலக்கியா வந்து சிக்க வச்சதுனால பார்த்திங்கன்னா இந்த சிந்தாமணி வந்து என்ன பிளான் பண்ணுறான்னா, எப்படியோ வந்து இந்த இலக்கியா வந்து எல்லா எவிடன்ஸ் காட்டி வந்து இங்கே இருக்கிறவங்களெல்லாம் வந்து நம்ப வைக்கிறாளே, கண்டிப்பாக வந்து இந்த டாக்டர் வந்து நம்மளை வந்து போட்டு கொடுத்துருவா, அது வரைக்குள்ளே வந்து நம்ம வந்து இதை வந்து பிளான் பண்ணி இந்த கூட்டத்தை வந்து கழிச்சு அவங்களுக்கு வந்து இது மேலே வந்து நம்பிக்கை இல்லாத மாதிரி வந்து நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து என்ன பிளான் பண்ணுறான்னா, இலக்கியா என்னடி பொண்ணு மேலே வந்து தப்பாக வந்து வீடியோ க்ரியேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து காட்டுறியா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனெல்லாம் வந்து வாங்கி உடைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய இலக்கியம் வந்து என்ன சொல்கிறேன்னா, அத்தை நீங்கள் வந்து எத்தனை வாட்டி வந்து என் ஃபோனை தூக்கி உடைச்சாலும் அதோட காப்பி வந்து என்கிட்ட வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நான் வந்து சொல்கிறது வந்து உண்மை, நீங்கள் வந்து உங்கள் பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு ஓவராக வந்து ஆடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம இலக்கியம் வந்து சொல்கிறாங்க. நீங்கள் எல்லாம் வந்து பேசுறதுக்கு வந்து நான் வந்து சும்மாவே இருந்திருக்க மாட்டேன். சிந்தாமணி, நீங்கள் வந்து என் ஒய்ஃபை வந்து ரொம்பவுமே வந்து தப்பாக தரக்குறைவாக வந்து பேசியிருக்கீங்க, மரியாதையாக வந்து உங்கள் மகளை கூப்பிட்டு இங்கேருந்து கிளம்பிடுங்க அப்படின்றாங்க. நம்மளுடைய கார்த்தி பார்த்திங்கன்னா, என்ன டாக்டர் உங்கள் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன், கடைசியில் இப்படி வந்து போய் சொல்லிட்டீங்களா அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா அந்த டாக்டர் மேலே பயங்கரமாக வந்து கோவப்படுறாங்க. அதுக்கப்புறம் அந்த மாலினி டாக்டர் பார்த்திங்கன்னா, கார்த்தி என்னை வந்து மன்னிச்சிரு அப்படின்ட்டு வந்து கையெடுத்து கும்பிட்டு அந்த இடத்துல வந்து கிளம்பிடுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அஞ்சலிக்கு வந்து சரியான கச்சேரி இருக்க போகுதுங்க. வெளியே நடந்தது எதுவுமே வந்து தெரியாத ரூமுக்குள்ளே வந்து ஏதோ வந்து மயக்கத்தில் இருக்கிற மாதிரியே வந்து நடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்முடைய கார்த்திக் கௌதம் எல்லாருமே வந்து அந்த ஹாஸ்பிட்டல் ரூமுக்குள்ளே போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அஞ்சலி எழுந்திரி மேலே உனக்கு வந்து கர்ப்பமாக ஆகல, உனக்கு வந்து அபோஷன் ஆகலை, எங்கே வந்து நடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்றாங்க. இல்லை கார்த்தி, நான் வந்து கர்ப்பமாக தான் இருந்தேன், இந்த இலக்கியா தான் வந்து என்னை மாடியிலேருந்து வந்து தள்ளிவிட்டு என் குழந்தைய வந்து அழிச்சிட்டா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி வந்து சொல்கிறாங்க. ஓ, அண்ணி தான் வந்து உன் குழந்தைய அழிச்சாங்களா, இப்போ வயிற்றில் குழந்தை இல்லையா, இது வந்து நீ வந்து டாக்டர் வந்து நீ வந்து மயக்கத்தில் இருக்காங்க, நீ உனக்கு வந்து அபோஷன் தெரியாதுன்னு சொன்னாங்க, இப்போ எப்படி உனக்கு நீ வந்து அபோஷன் ஆகிட்டு இருக்க தெரியுது அப்படின்றது நம்ம கார்த்தி பார்த்திங்கன்னா அங்கேயே வந்து கேட்குறேன். அதுக்கு இல்லை வந்து வயிற்றுலேயே மெரிச்சா, அதனால தான் கண்டிப்பாக வந்து அபோஷன் ஆகிருக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறேன் அப்படின்ட்டு வந்து இந்த அஞ்சலி வந்து சொல்கிறாங்க. உன்னுடைய போலி பித்தலாட்டெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து தெரிஞ்சிச்சு அப்படின்றது வந்து சொல்லணும். பார்த்திங்கன்னா நம்மளுடைய சிந்தாமணி வந்து கண்ணிலே வந்து சைகை பண்ணுறாங்க. அஞ்சலி எல்லா உண்மையை வந்து இந்த இலக்கிய வந்து சொல்லிட்டா, அதனால் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வசமாக வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்றாங்க. அதெல்லாம் புரிஞ்சிக்காத இந்த அஞ்சலி பார்த்திங்கன்னா, கார்த்தி என்னை வந்து நம்பு கார்த்தி அப்படின்றாங்க. உன் போலி வேஷத்தெல்லாம் வந்து அண்ணி வெட்ட வெளிச்சத்தில் வந்து காட்டிட்டாங்க அப்படின்றது சொல்கிறதும் பார்த்திங்கன்னா இந்த இலக்கியம் மேலே வந்து தேவையில்லாத போய் சொல்லுவேன், நீ இப்பயும் வந்து இந்த இலக்கியாவை நம்புறியா அப்படின்றதுக்கு வந்து சொல்கிறாங்க. சரி, நான் வந்து அப்படியே பண்ணியிருந்தாலும் என்னை வந்து மன்னிச்சு ஏற்றுக்கோ கார்த்தி அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா காலில் விழுந்து கெஞ்சுறாங்க. கார்த்தி என்னை வந்து விட்டுறாத, நான் உன் மேலே வச்சிருக்கிற காதலால் தான் நான் வந்து இப்படி பண்ணேன் அப்படின்றாங்க. நீ வச்சிருக்கிறதெல்லாம் காதல் இல்லை, நீ வந்து எங்கள் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதே வந்து பணத்துக்காக தான். போக பைரி வேண்டி வந்து என்ன சொல்கிறாங்க, இலக்கிய அண்ணியை வந்து நீ விரட்டுறதுக்காக தான் என்னை வந்து நீ கல்யாணம் பண்ணுறதுக்கிட்ட வந்து சொல்லிட்டாங்க, அதனால் வந்து உன்னுடைய போலி வேஷம் எல்லாமே வந்து தெரிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே வந்து எங்கள் வீட்டுக்கு வராது அப்படின்ட்டு அந்த இடத்துல அவளை வந்து புழக்கிறாரு நம்ம கார்த்தி. வரப்போ சொல்லி இது நடக்கும். இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்க, மறக்காத நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.